ஒரே ஒரு கீழ்ப்படிதல் ஒரு 100 பிரசங்கத்தை விட மேலானது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு கீழ்ப்படிதல் ஒரு 100 பிரசங்கத்தை விட மேலானது. One act of obedience is better than 100 sermons. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் செயல்பாடு, கீழ்ப்படியாமை அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. திரும்பவும் சொல்லுகிறேன், கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் செயல்பாடு, கீழ்ப்படியாமை அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. நீங்கள் கீழ்ப்படிந்தால் விசுவாசத்தை செயல்படுத்துகிறீர்கள், நீங்கள் கீழ்ப்படியாதே போனால் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். ரொம்ப ஈஸி, எளிதாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் கீழ்ப்படிந்தால் விசுவாசத்தை செயல்படுத்துகிறீர்கள், நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால் அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 3வது வாக்கியத்திலிருந்து வருகிறது. என்ன அந்த வார்த்தை கூறுகிறது? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். திரும்பவும் சொல்லுகிறேன், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற இந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள, இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த காணொளியை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், காத்தருளும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதுதான் இந்த வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது டோரா என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சாகமத்தின் 5வது மற்றும் இறுதி புத்தகத்திலிருந்து வருகிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த புத்தகத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தப்படுகிற நாட்களில் நடந்த காரியத்தை இதை பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே வழிநடத்தப்படுகிறார்கள். ஏன் 40 வருடம் வனாந்தரத்திலே வழிநடத்தப்படுகிறார்கள்? அவருடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக அவர்கள் 40 வருடம் வனாந்தரத்திலே வழிநடத்தப்படுகிறார்கள். இந்த 40 வருடத்திலே ஒரு புதிய தலைமுறை தோன்றி இருக்கிறது. இந்த புதிய தலைமுறையோடு கூட மோசே தன்னுடைய பிரியாவிடை செய்திகளை இங்கே அவர்களுக்கு கூறி வருகிறதும் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கிறதை நாம் காண முடிகிறது. இந்த உபாகமம் ஆங்கில வார்த்தை டியூட்டரானமி. அது எந்த அர்த்தத்தில் வருகிறது என்றால் செகண்ட் லா, 2வது நியாயப்பிரமாணம் என்ற அர்த்தத்தில் வருகிறதை காண முடிகிறது. தமிழில் உபாகமம் என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். உப என்றால் துணை, ஆகமம், துணை ஆகமம் என்று இந்த புத்தகத்தை நாம் சொல்ல முடியும். இந்த புத்தகத்திலே தேவன் இஸ்ரவேலர்களுக்கு சீனாய் மலையிலே கொடுத்த நியாயப்பிரமாணங்களை திரும்பவும் எடுத்துரைப்பதையும் அவைகளை திரும்பவும் விளக்கி சொல்லுவதையும் இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கிறதை நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, இந்த புத்தகம் 3 காரியங்களை அறிவுறுத்தி சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது. ஒன்று, இந்த புத்தகம் கர்த்தருடைய உண்மையை உணருங்கள் என்று அறிவுறுத்துகிறது. நீங்கள் உண்மையாய் இல்லாவிட்டாலும் கர்த்தர் உண்மையாய்த்தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறது. அடுத்ததாக, கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கள்
என்பதை இது அறிவுறுத்துகிறது. மூன்றாவதாக பார்க்கிற பொழுது, தேவனுக்கு அர்ப்பணித்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் நீங்கள் வாழுங்கள் என்று ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு அழைப்பு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இந்த புத்தகம் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு நல்ல அன்பின் உறவை ஆழப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த புத்தகத்திலே ஆசீர்வாதங்கள், சாபங்கள் அடுக்கடுக்காய் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது கீழ்ப்படிதலின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படியாமையின் மூலமாய் வருகிற சாபங்கள் எல்லாமே இங்கு அடுக்கப்பட்டிருக்கிறதை காண முடிகிறது. மாத்திரமல்ல, இந்த புத்தகம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவிகரத்தை நீட்டுங்கள் என்று அந்த ஜனங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இங்கே இந்த உபாகமத்தில் 28வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களிலே முதல் ஆசீர்வாதம் தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, வாக்குத்தத்த வார்த்தை. என்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தை? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதுதான் அந்த வார்த்தை. இந்த வார்த்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படுதலின் மூலமாக நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது ஆங்கிலத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, you will be blessed in the city and you will be blessed in the country என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் you will be blessed both in urban and rural areas. அதை தான் பார்க்க முடியுது. அது நகரப்புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கிராமப்புற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் உனக்கு ஆசீர்வாதம் என்பதை அது உள்ளடக்குகிறதாக காண முடிகிறது. மாத்திரமல்ல, இங்கே நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்படும் பொழுது, பட்டணம் என்று சொல்லப்படுகிறதானது உன்னுடைய சமூக சம்பந்தமான வாழ்க்கை, உன்னுடைய வியாபார சம்பந்தமான வாழ்க்கை, உன்னுடைய சமூகத்திலே உன்னை உயர்த்தி வைக்கக்கூடிய நிலை எல்லாவற்றையும் அது உள்ளடக்கி இருக்கிறதை காண முடிகிறது. அடுத்ததாக நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், you will be blessed in the country என்று சொல்லப்படுகிற பொழுது இது உன்னுடைய நிலத்தில் வருகிற ஆசீர்வாதம், உன்னுடைய விவசாயத்தில் உனக்கு வருகிற ஆசீர்வாதம், உன்னுடைய அறுவடையில் உனக்கு வருகிற நிறைவு, இவைகள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இது ஏதோ ஒரு குறுகிய ஆசீர்வாதம் அல்ல, இது மிகவும் பரந்த ஆசீர்வாதம். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிக்குமான ஆசீர்வாதத்தை இந்த வாக்குத்தத்த வசனத்திலே நீ காண முடியும். இட் கவர்ஸ் ஆல் த blessings. இது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குமான ஆசீர்வாதத்தை கூறுகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும், இது எல்லா நிறைவையும் இந்த வாக்குத்தத்தம் வெளிப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வாக்குத்தத்த வார்த்தையானது 4 சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த 4 காரியங்களை சொல்லி நாம் ஜெபம் செய்யும் போது, முதலாவதாக இட்ஸ் a covenantal blessing, covenantal promise. இது ஒரு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். கர்த்தர் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றும் பொழுது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இது முதல் காரியம். இரண்டாவது, இது ஒரு காம்ப்ரஹென்சிவ் blessings. இட் கன்சியூம்ஸ் ஆர் இட் கவர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் blessings. இது ஒரு பரந்த வாக்குத்தத்தம், பரந்த வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு வார்த்தை. அதாவது இது வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குமான ஆசீர்வாதத்தையும் உள்ளடக்கி இருக்கிறதை காண முடிகிறது. நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்படுகிற பொழுது, இது ஏதோ பட்டணத்திலும் வெளியிலும் மாத்திரமல்ல, உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய நிலத்தின் விளைச்சல்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன்னுடைய கால்நடைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆசீர்வாதம்.
இது காம்ப்ரஹென்சிவ் பிளெஸிங், பரந்த ஆசீர்வாதம். மூன்றாவதாக இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் வெல்பீயிங், இது முழுமையான ஒரு நல்வாழ்வை தருகிறது. முழுமையான நல்வாழ்வை தருகிறது. ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இட் கவர்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். The blessing comes to all parts of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் வருகிறது என்பதைத்தான் இது உள்ளடக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற பொழுது உன் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பு உண்டாகிறது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவு ஏற்படுகிறது. ஹோலிஸ்டிக் வெல்பீயிங், முழுமையான நலவாழ்வு, முழுமையான நல்வாழ்வு உனக்கு இங்கே கிடைக்கிறதை இந்த வாக்குத்தத்தம் உணர்த்துகிறது. அதாவது நீ எங்கே போனாலும் அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள், நீ எங்கே போனாலும் அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக தான் இருப்ப. ஆமேன். நீ எங்கு செல்கிறாயோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமாகத்தான் வாழ்வாய். 3 காரியங்களை சொன்னான். ஒன்று, இது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். 2வது, இது பரந்த வாக்குத்தத்தம். 3வது, இது முழுமையான நல்வாழ்வின் வாக்குத்தத்தம். 4வதாக, இது கீழ்ப்படிவதற்கான ஒரு அழைப்பு, a call to obedience. இங்கே இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் எல்லாவற்றின் சிறப்புத்தன்மைகளும் இந்த 28வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அழைப்பு அங்கு கொடுக்கப்படுகிறதை நாம் காண முடிகிறது. ஏன் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது? அந்த அழைப்பிற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியும் பொழுது அங்கே ஒரு நல்வாழ்வு உருவாகிறது. அழைப்பிற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியும் பொழுது அங்கே நல்வாழ்வு உண்டாகிறது. அந்த நல்வாழ்வை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அப்படி கீழ்ப்படியும் பொழுது அங்கே தேவநாமம் மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அருமையான தேவ ஊழியர்களே, தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். You will be blessed in the city and blessed in the country. இன்னும் சொல்ல போனால், நீ எங்கே போனாலும் அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்கே போனாலும் அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமாகத்தான் வாழ்வீர்கள் என்பதை இது உணர்த்துகிறது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அது உள்ளடக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் விசுவாசத்தின் செயல்பாடு, கீழ்ப்படியாமை அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. Obedience is an act of faith. Disobedience is the result of unbelief. இன்னொன்று சொல்கிறேன், ஒரே ஒரு கீழ்ப்படிதல் ஒரு 100 பிரசங்கங்களை விட மேலானது. அல்லேலூயா. ஒரே ஒரு கீழ்ப்படிதல் ஒரு 100 பிரசங்கங்களை விட மேலானது. One act of obedience is better than 100 sermons. One act of obedience is better than 100 sermons. கீழ்ப்படியுங்கள். பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி ஐயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்குத்தத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். கீழ்ப்படிந்து மேல்படிக்கு செல்ல உதவி செய்யும். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எங்கள் விசுவாசத்தை நாங்கள் கீழ்ப்படிதலின் மூலமாய் செயல்படுத்த உதவி செய்யும். அதன் மூலமாய் பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணொலியை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.